பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போரூர் சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளி தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீராமிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், இந்த தீர்ப்புக்கு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் இடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதா? இது பற்றி கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தஷ்வந்துக்கு இன்று மரண தண்டனை நீதிபதி விதித்திருக்கிறார். இதன் காரணமாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மகளிர் அமைப்பினரும் ஏராளமானோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். காலையிலிருந்தே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி வந்த இந்த தீர்ப்பு. ஸ்ரீராம், நீங்க இணைப்பிலே இருங்க. அட்வொகேட்ஸ் இல்லைங்க வருஷம்லாம் அட்வொகேட் சார் இல்ல இல்ல அது இருங்க சார் பிரதர் கொஞ்சம் மரியாதை ரோல் இருங்க 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 பிரதர் இருங்க கொஞ்சம் இருங்க எதிரி இருங்க பாப்பா எல்லாரும் போட்டு எதிரி தஷ்வந்த் மீது லைவ் போயிட்டு இருக்குப்பா எதிரி தஷ்வந்த் மீது லைவ் போயிட்டு இருக்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ள 5 இந்திய தண்டனை சட்டத்தின் கீழான குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டதாகவும் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய 2 பிரிவுகளும் நிரூபிக்கப்பட்டதாகவும் நீதிபதிகள் அவரை குற்றவாளி என்று அறிவித்து இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 363 அதாவது பெற்றோரிடமிருந்து குழந்தையை கடத்துதல் என்ற பிரிவிற்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், பாலியல் துன்புறுத்தலுக்காக குழந்தையை கடத்திய 366வது பிரிவு கீழ் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், குழந்தையை மானபங்கப்படுத்திய 354B என்ற பிரிவின் கீழ் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், தடயங்களை மறைக்க முயற்சித்ததற்காக பிரிவு 201 கீழ் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், ஆக மொத்தம் 31 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும், 302வது பிரிவு இந்திய தண்டனை சட்டம் கொலை குற்றத்திற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பிரிவு 6 கீழ் 10 ஆண்டுகளும், பிரிவு 8 கீழ் 5 ஆண்டுகளும், ஆக மொத்தம் 15 ஆண்டுகள் அதற்கு கொடுத்திருக்கிறார். அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர்கள் இந்த தீர்ப்பினால் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு தீர்ப்பை அடுத்த கட்டமாக அவங்க மேல்முறையீடுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? மேல்முறையீடு செய்தால் நீங்கள் எப்படி அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்க? எல்லோருக்கும் குற்றவாளிகளுக்கு தங்கள் மீதான தண்டனை எடுத்து செல்ல மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் அதிகபட்சம் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்க காரணத்தால் மேல்முறையீட்டாளர்கள் என்ன வாதங்களை வைக்கிறார்களோ அந்த வாதங்களுக்கு எதிராக நாங்களும் வைப்போம். இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எதிர்பார்த்தீங்களா? இது போன்ற ஒரு தூக்கு தண்டனைங்கிற ஒரு தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அதாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ஒரு சாதாரண வழக்காக எடுத்துக்கொள்ளாமல் இதை நீதிமன்றம் மிக விரைவாக விசாரித்து சட்டத்தின் கீழ் உள்ள அதிகபட்ச தண்டனையை அளிக்கும் என்ற உறுதி மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சார், இந்த விரைவாகவே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஓராண்டுகளுக்கு அந்த சம்பவம் நடந்து வருது. இந்த சொல்ல எப்படி பார்க்குறீங்க? விரைந்து விசாரிக்க அதை எப்படி பார்க்குறீங்க? குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சட்டத்தினுடைய நோக்கமே வழக்குகளை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஒவ்வொரு பாக்சோ சட்டத்தின் கீழான வழக்குகள், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை சட்டங்கள் வழக்குகள் அனைத்தும் விரைவாக விசாரித்து உரிய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வழக்கறிஞர் கண்ணதாசன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். தொடர்ந்து இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராமிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், இந்த தண்டனை விவரங்களை விரிவா சொல்லுங்க. தற்போது தஷ்வந்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மரண தண்டனை காரணமாக பொதுமக்கள் ஏராளமானவரும் அதே போல் மகளிர் அமைப்பினரும் ஏராளமானவரும் நீதிபதிக்கு ஆதரவாக, வேல்முருகனுக்கு ஆதரவாக வேல்முருகன் வாழ்க வாழ்க என கோஷமிட்டு வருகின்றனர். அதே போல் தஷ்வந்துக்கு எதிராக கோஷமிட்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த தீர்ப்பு சிறுமி கொலை வழக்கில் உடனடியாக இந்த ஓராண்டுகள் நிறைவு பெற்று 10 நாட்கள் ஆகிறது. இந்த 1 ஆண்டுகளிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு.
குறிப்பாக 6 மாதங்களில் 60 நாட்கள் தொடர் விசாரணை. 60 நாட்கள் தொடர் விசாரணையில் 3 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் விசாரணை நடைபெற்று மகிழா நீதிபதி வேல்முருகன் விரைந்து முடித்திருக்கிறார். இதன் காரணமாக 363 கீழ் வழக்கில் 7 ஆண்டுகளும் 366 பிரிவில் 10 ஆண்டுகளும் அதே போல் 354 அதில் 7 ஆண்டுகளிலும் 201 அந்த தடயங்களை அழித்து இது போன்ற 10 ஆண்டுகளிலும் ஒட்டுமொத்தமாக 37 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையாக இந்த ஏகபோக காலங்களில் அனுபவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மரண தண்டனை தெரிவித்ததை அடுத்து தஷ்வந்துக்கு அவருடைய கண் கலங்கி நின்று விட்டார். அதே இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு வகையில் அவருடைய சிறுமியுடைய தந்தையார் பாபு கண்ணீர் மல்க அவருக்கு நீதிபதிக்கு நன்றி தெரிவித்து கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி என நீதிபதி முன்பாகவும் வளாகத்திலே அழுது கொண்டே வெளியே சென்றார். ஸ்ரீராம், நீங்க இணைப்பிலே இருங்க. எனக்கு நியாயம் ஆசினிக்கு நியாயம் கிடைஞ்சிருக்கு. ரொம்ப எனக்கு கோர்ட்டு உள்ள டைமில் 1 இயர் அரௌண்ட் 1 இயருக்கு நியாயம் குடும்பத்திற்கு. ஓகே, ஐ சாட்டிஸ்ஃபைடு வித் court judgment, but just I know actually when I started fighting with this case, 90% people told me not go to judicial system. It will lack a lot of delay will happen, you cannot bear these things. But our NGO Nakshatra and lawyer and friends convinced me, police and all those things all are convinced me, and go to the judicial system, you will get definitely justice. Court gave justice to me. I satisfied with that. Now there is a meaning for my fighting, because he should not a man, human. He is a monster. He killed my daughter. Usually when child came, we try to play with them, but I never expect the people will be like here, but he killed my daughter and he killed his mother also. He is not human. People cannot do this type of things. So he is a monster. Definitely this is the hanging is a right punishment for him. He should not alive. But usually just who is supported me in this 1 year period, I cannot simply say thanks, but who stand for justice, instead of supporting me, I can say they stand for justice. I will say great, say thanks, but it is very small to say thanks, and especially for Mangad police and your media and people and neighbors, our lawyer Kannadasan sir and Nakshatra NGO, everything I will say ரொம்ப thanks, but just I satisfied with judgment. Thank you very much. इस सेल फोन में आपका बेटी है ना, वो फोटो बताना है. அந்த பட்டன்ஸ் பட்டன் தட்டு குழந்தை குழந்தை ஃபோட்டோஸ் இருக்கா சார்? அது போகாது, சைடில் விடு, நீங்களே காட்டுங்க மட்டும். முதல்ல வந்து சார் அதிலே காட்டுங்க சார், அவங்க இது கிளியர் ஆகும். அதிலே காட்டுங்க, அவங்க இது பண்ணிக்கோங்க சார். அந்த ஃபோட்டோ வரைக்கும் காட்டுங்க, அப்படியே தள்ளுங்க சார் சைடில். பாப்பா ஃபோட்டோ வேறு எதுவும் இல்லை சார்? இல்லை சார். சார் அந்த ஃபோட்டோவே காட்டுங்க சார், போதும். அப்படியே காட்டுங்க. ஓகே சார், நீ வெயிட் அண்ட் சீ.
ओके सर அதே காட்டுங்க சார் போதும் एक फोटो बताना एक फोटो ऐसा ओपन दो तरफ भी बताना दो साइड भी बताना है இந்த சைடு காட்டுங்க ஜூம் பண்ணுங்க उसको प्यार करना है उसको प्यार करना है That's it. क्या करना है Thank you. उनका आपको बोलना है पेड़ को न्याय ஆசினிக்கு நியாயம் கிடைஞ்சே இருக்கும் ரொம்ப எனக்கு கோர்ட்டு உள்ள டைமில் 1 year அரௌண்ட் 1 yearக்கு நியாயம் குடும்பத்திற்கு ஓகே ஐ சாட்டிஸ்ஃபைடு வித் court judgment but just I know my actually when I started fighting with this case 90% people told me not go to judicial system. It will lack a lot of delay will happen, you cannot bear these things, but our NGO Nakshatra and lawyer and friends convinced me, police and all those things all are convinced me and go to the judicial system, you will get definitely justice. Court gave justice to me. I satisfied with that. Now there is a meaning for my fighting, because he should not a man, human, he is a monster. He killed my daughter. Usually when child came we try to play with them, but I never expect the people will be like here, but he killed my daughter and he killed his mother also. He is not human, people cannot do this type of things, so he is a monster. Definitely this is the hanging is a right punishment for him, he should not alive. But usually just who is supported me in this 1 year period, I cannot simply say thanks, but who stand for justice, instead of supporting me I can say they stand for justice. I will say great, say thanks, but it is very small to say thanks, and especially for Mangadu police and your media and people and neighbors, our lawyer Kannadasan sir and Nakshatra NGO, everything I will say romba thanks, but just I satisfied with judgment. Thank you very much. सेल फोन में आपका बेटी है ना, वो फोटो बताना है குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ், பாக்சோ சட்டத்தின் கீழ் 2 பிரிவுகளின் கீழ் 15 ஆண்டுகள் ஆக மொத்தம் 46 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மரண தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை சமூகத்திற்கு ஒரு செய்தி அறிவித்திருக்கிறது. இனிமேல் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் நீதி விரைவாக வழங்குவது மட்டுமல்லாமல் கடுமையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த தீர்ப்பு அளித்திருக்கிறது. உள்ளபடியே இந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன குழந்தையை மீட்டுக் கொடுக்க முடியவில்லை என்றால் சொன்னால் கூட குற்றமிழைத்தவர்களுக்கு இப்படிப்பட்ட கடுமையான தண்டனையை நீதிமன்றம் முறையாக விசாரித்து ஆராய்ந்து வழங்கியிருப்பது பொதுமக்கள் அனைவரும் ஒரு பாராட்டத்தக்க வகையில் இருக்கிறது. இது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மனநிறைவை தருகிறது. ஸ்ரீராம், போரூர் சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளி தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 31 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. அதன் நடைமுறை பற்றி விரிவாக சொல்லுங்க ஸ்ரீராம். காலையிலிருந்தே போரூர் சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக பரபரப்பு தீர்ப்பு வரும் என 11 மணியிலிருந்தே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 3 மணி அளவில் குற்றவாளியான முதல் கட்டமாக 5 பிரிவின் கீழ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் நீதிபதி வேல்முருகன் அவர் அறையில் இருந்து நீதிமன்றத்தில் மகிழா நீதிமன்ற வளாகத்தில் வந்தார். அப்பொழுது
அந்த பிரிவின் கீழ் 363 அந்த பிரிவின் கீழ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 7 ஆண்டுகளும், அதே போல் 366 பாலியல் பலாத்காரம் 10 ஆண்டுகளும், அதே போல் 353 கடத்தல் அதில் பி 7 ஆண்டுகளும், 201 அந்த பிரிவில் 7 ஆண்டுகளும், அதே போல் 302 தூக்கு தண்டனையும், அதே போல் மாஸ்கோ இந்த குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் 2012 பிரிவின் கீழ் 10 ஆண்டுகளிலும், அதே போல் குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் பிரிவின் கீழ் 8 பிரிவு 8 5 ஆண்டுகளும், ஒட்டுமொத்தமாக 46 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனை விவரங்களை நீதிபதி வேல்முருகன் படித்துக் கொண்டே இருக்கும்போது தஷ்வந்தும் கண் கலங்கினார். அதே போல் அவருடைய சிறுமியோட தந்தையார் பாபு கண்ணீர் மல்க நீதிபதிக்கு நன்றி 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 என அவருடைய உரத்த குரலில் கூறினார். அதே போல் பொதுமக்கள் ஏராளமானோர் அந்த மகிழா நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்கு முன்பாக கூறியிருந்தனர். அப்பொழுது ஒரு சில பேர் நீதிபதி வாழ்க நீதிபதி வாழ்க நீதிபதி வாழ்க என கோஷமிட்டு கொண்டே நீதிபதி வளாகத்தில் இருந்து வெளியே வந்தனர். அவர் உற்சாகத்துடன் வந்தனர். ஏனென்றால் இந்த வழக்கு சிறுமியோட வழக்கு பெரும் பரபரப்பு தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்த நிலையில் இந்த வழக்கு முதல் முறையாக 46 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், அதே போல் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தூக்கு தண்டனை இந்த கடுங்காவல் தண்டனை இந்த 2 தண்டனைகளிலும் அவருக்கு குறைந்தபட்சம் 90 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 90 நாட்களில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும். அதற்கு அவருக்கு வழக்கறிஞர்கள் தனியாக அமைக்கப்பட வேண்டும். இங்கு அவருக்கு அவருக்கு வாதாடிய வழக்கறிஞர்கள் பின்வாங்கியை தொடர்ந்து இலவச சட்டத்தின் மூலமாகத்தான் ராஜ்குமார் என்ற வழக்கறிஞர் வாதாடினார். தற்போது அவரிடம் தஷ்வந்த் ஆலோசனை பெற்று வருகிறார். இந்த தண்டனை விவரங்கள் தற்போது கூறிய தொடர்ந்து தஷ்வந்த் அவருடைய இந்த வழக்கறிஞரான ராஜ்குமாரிடம் ஆலோசனை பெற்று வருகிறார். மேல்முறையீடு என்ன செய்ய முடியுமா அல்லது வேறு எதுனா செய்ய முடியுமா என ஆலோசனை பெற்று வருகிறார். இந்த ஆலோசனையில் அவர் கண்ணீர் மல்க இந்த தண்டனை அதிகப்படியான தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலே முதல் முறையாக கொடுக்கப்பட்டுள்ளது 46 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, தூக்கு தண்டனை உள்ளிட்ட 2 தண்டனைகளும் பெரும் தண்டனை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதல் முறையாக, அதுவும் ஒரு சிறுமி கொலை வழக்கில் தொடர்பாக முதல் முறையாக கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிலிருந்து அதே போல் மகளிர் அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள் ஒட்டுமொத்தமாக ஏராளமான ஒரு வரவேற்பு தெரிவித்திருந்தனர். பெண் வழக்கறிஞர்கள், சக வழக்கறிஞர்கள், கூடியிருந்த பொதுமக்கள் ஏராளமான ஒரு உற்சாக முகத்துடனே காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த வழக்கு இந்த கிட்டத்தட்ட 6 மாதங்களில் விரைவாக முடிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் 60 நாள் தொடர்ந்து விசாரணை, 1 ஆண்டுகளிலே 6 மாதங்கள் தொடர்ந்து விசாரணை, அதுவும் 60 நாட்கள் தொடர்ந்து விசாரணை. 60 நாட்களில் 3 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இந்த 3 மணி நேரமும் எதிர்த்தரப்பு வாதங்களிலும் அதே போல் தஷ்வந்துக்கு எதிரான சாட்சியங்களிலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுள்ளது. இந்த விசாரணையில் முழுக்க தஷ்வந்துக்கு எதிராகவே ஏராளமானோர் சாட்சியம் அளித்தனர். இந்த சாட்சியத்தில் அதே போல் தஷ்வந்த் பயன்படுத்திய 2 சக்கர வாகனங்கள், அதே போல் எங்கிருந்து மண்ணெண்ணெய், தீப்பெட்டி உள்ளிட்ட எங்கிருந்து பொருள் வாங்கினாலும் ஒட்டுமொத்தமாக காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு பொதுமக்கள் காவல்துறையினருக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கு உடனடியாக விசாரணைக்கு வந்தது காரணமே காவல்துறை தான். இந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது என பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த அனைத்து பொருட்களையும் தஷ்வந்த் பயன்படுத்திய 12 பொருட்களையும் ஆஜர்படுத்த 42 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. 35க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்படுது. இந்த விசாரணை முடிவில் தற்பொழுது இந்த பரபரப்பான இறுதி தீர்ப்பு பெரும் பரபரப்பையும் மகிழ்ச்சியும் அளித்துள்ளதாக இங்க இருக்கும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சிறுமி கொலை வழக்கில் தற்போது இந்த தஷ்வந்தோட நீதிபதி வேல்முருகன் படித்துக் கொண்டே இருக்கும் போது அவர் முகம் மாறிக்கொண்டு அவர் கண்ணீர் மல்க அவர் முகமே வாடிவிட்டது. காலையிலிருந்து ஓரளவுக்கு ஒரு முறைத்த முகத்தோட இணைப்புல இருங்க. காவல்துறை இதற்கு இந்த தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவ்வளவு ஒட்டுமொத்த காவல்துறை இதன் பின்னால் இருந்து இதை ஒரு தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினார்கள். எங்களுடைய கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என்றே நான் கூறுவேன். இது அறிவியல் பூர்வமான, அதாவது சயின்டிபிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சயின்டிபிக்கல் எவிடன்ஸோட கூடிய ஒரு நல்ல தீர்ப்பு என்று தான் நான் கூறுவேன். இதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாருடைய தரப்பிலும் அந்த லோக்கல் விஓவிலிருந்து
எக்ஸ்பர்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவர் வரைக்கும் எல்லாருமே ஒரு சிறந்த இது பண்ணாங்க. இதுக்கு முன்னால் இப்படி ஒரு சிறந்த தீர்ப்பை நான் பார்க்கல. ஒரு நல்ல இது ஒரு சிறந்த தீர்ப்பு என்பதை குறிக்கிறேன். இது ஒரு வரலாற்று மிக்க சொல்றேன். இது இந்த வழக்கின் கிடைத்த வெற்றி, இந்த தீர்ப்பு வந்து ஒரு சரித்திர வரலாற்று மிக்க ஒரு சிறந்த தீர்ப்பு. இறந்து போன ஆசினியோட சாவிற்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பு. எதிரி தஸ்வந்த் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இந்த தீர்ப்பு இந்த வரலாற்றில் மிக்க ஒரு சிறந்த தீர்ப்பு என்று நான் கூறுகிறேன். இந்த இனிமேல் குழந்தைகளை யாரும் கெட்ட நோக்கத்தில் தொடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த அரிய தீர்ப்பு என்றே நான் கூறுவேன். இது ஒரு ஹிஸ்டோரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். 47 வருடங்கள் சிறை தண்டனை, ஒட்டுமொத்தமான தூக்கு தண்டனை என்பது ஒரு எந்த எதிரிக்கும் ஒரு கிடைக்காத ஒரு தீர்ப்பு. இனிமேல் யாராவது கெட்ட நோக்கத்தில் சிறுமிகளை தொட்டால் இந்த வழக்கு போக்சோ ஆக்ட் என்பது இந்த சிறுமியர்களுக்கு வன்முறைக்கு எதிராக கிடைத்த தண்டனை, ஒவ்வொருத்தருக்கும் இந்த தண்டனை கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பு. எங்களது தமிழக காவல்துறையின் கிடைத்த ஒரு சிறந்த தீர்ப்பு என்று நான் கூறுவேன். காவல்துறையில் ஒரு வரலாற்று மிக்க ஒரு மைல்கல் என்றே இந்த தீர்ப்பை நான் கருதுகிறோம். எங்களுக்கு கிடைத்த ஒரு மிக வெற்றி. அது மட்டுமல்லாமல் மாங்காட்டு பொதுமக்களுக்கும் மதனந்தபுரம் மக்களுக்கும் அன்றைய தினத்தில் 5/2/2017 அனைத்து மக்களும் இந்த ரோடு மறியல் செய்தபோது நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் இன்று காப்பாற்றினோம் என்று நான் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் சொல்வேன் என்பது நிச்சயம். அன்று சொன்னேன், காவல்துறையை நீங்கள் நம்புங்கள், இது எதிரியை நாங்கள் நிச்சயமாக ஒரு உச்சபட்ச தண்டனைக்கு நாங்கள் உள்ளாக்குவோம், எங்கள் கடமையை நாங்கள் திறம்பட செய்வோம் என்று நான் அவர்களுக்கு உறுதியளித்தோம். அந்த காவல்துறையின் வாக்கினை நான் அதை சக்சஸ்ஃபுல்லாக நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் என்று நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு பின்னால் எங்களுடைய காவல்துறையின் ஒட்டுமொத்த உழைப்பு காத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்பு, விஞ்ஞானபூர்வமான சாட்சிகளை நாங்கள் திரட்டினோம். இந்த எதிரி ஒரு பாமர எதிரி அல்ல, ஒரு படித்த பட்டத்தாரி, 24 வயது மிக்க ஒரு பட்டத்தாரி இளைஞன். எல்லா வகையிலும் அவனுடைய செய்த திட்டங்கள், கொலையை மறைப்பதற்கு எல்லா விதமான சதித்திட்டங்களையும் தீட்டியவன் தான் இந்த தஸ்வந்த். அந்த ஒவ்வொன்றையும் நாங்கள் திறம்பட எங்களுடைய காவல்துறை படை கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டி அவனுக்கு சிறந்த ஒரு உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுத்தோம் என்று நினைக்கும் போது நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கு உதவிய அனைவருக்கும் நாங்கள் காவல்துறையின் சார்பாக, தமிழக காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கில் முதல் ஆய்வாளர் ரவிக்குமார் அவர்கள் விசாரணை செய்தார்கள்.
இரண்டாவதாக விவேகானந்தன் என்ப ஆய்வாளர் விசாரணை செய்தார். மூன்றாவதாக கிருஷ்ணகுமார் என்பவர் விசாரணை செய்து வழக்கை திறம்பட நடத்தினார். இதற்கு ஒட்டுமொத்த காரணமாக எங்களது காவல்துறை உயரதிகாரிகள், எங்களது அம்பத்தூர் துணை ஆணையர் சர்வேஷ்குமார் அவர்கள், அதற்கு முன்னாள் துணை ஆணையர் சுதாகர் அவர்கள், இந்த ஒட்டுமொத்தமாக எங்களது இணை ஆணையர் சந்தோஷ்குமார் அவர்கள் மற்றும் துணை கூடுதல் இணை ஆணையர்கள் ஜெயராமன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஒத்துழைப்பும் விடுதலையும் சப்போர்ட்டும் செய்த எங்களது மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அவர்கள் கொடுத்த உற்சாகத்தினாலும் உந்துதலினாலும் இந்த வழக்கினை நாங்கள் திறம்பட நடத்தினோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சவால்களை சந்தித்தோம். இதில் அந்த குழந்தையோட பாடி முழுமையாக கிடைக்கவில்லை. அது எரிக்கப்பட்ட பாடி தான் கிடைத்தது எங்களுக்கு. எங்களுடைய இந்த தஸ்வந்த் இந்த வழக்கிலே ஈடுபட்டு குற்றத்தை செய்துவிட்டு நல்லவன் போல் நடமாடிக்கொண்டு எங்களுடனே இருந்து முதலாக கண்ட்ரோல் ரூமுக்கு கட்டுப்பாட்டு அறைக்கு அவன் தான் தகவல் சொன்னான். பெற்றோர்களை திசை திருப்பி காவல் நிலையத்துக்கு போக சொல்லிவிட்டு குழந்தையை கொண்டு டிஸ்போஸ் செய்து விட்டான். அவன் செய்துவிட்ட ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு எவிடன்ஸை விட்டு சென்று விட்டான். அவன் விட்டு சென்ற எவிடன்ஸ் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. அதை நாங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தோம். அவன் பெட்ரோல் பங்க் வாங்கினது, பெட்ரோல் பங்கில் அவன் கார்டை இது பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க பாடியை கொண்டு போய் போட்ட இடத்துல பாடியை கொண்டு எரிச்சது, ஒரு பெரிய பேக்கில் பாடியை கொண்டு வச்சது, அவனுடைய பெரிய பெட்ரூமில் என்னென்ன கிடச்சது என்பதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றாக கலெக்ட் பண்ணோம். அதற்கு திருமதி சோபியா ஃபோரன்சிக் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்களும் அந்த டைரக்டர் ஆஃப் ஃபோரன்சிக் லேப் அவர்களும் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் தாங்களே முன் இந்த சாட்சியை எங்களுக்கு சாட்சியாக இந்த இதில் சாட்சி அளித்தார்கள். ஒவ்வொருத்தரும் நாங்கள் சொல்கிறோம் சார், உண்மையான சாட்சியை நாங்கள் அளிக்கிறோம் சார் என்று அவர்களே முன் நாங்களாக கூப்பிட்டு வற்புறுத்தி எதுவும் கூப்பிடவில்லை. அவர்களாக முன் இந்த சிறுமிக்காக உண்மையான சாட்சியை அளித்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த குற்றம் நிரூபணமாக்கியுள்ளது. இந்த குற்றத்தின் நிரூபணத்தின் அடிப்படையிலே இந்த மகா பெரிய தண்டனை எதிரிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆமாம், எங்களது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள், திருவாளர் கண்ணதாசன் அவர்கள் இதற்கு பின்புலமாக இருந்து எங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து சட்டத்திற்கு முன்னாலே இதை கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பை இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு அவர்களெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அவர்களுக்கு காவல்துறையின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.